என்னுடைய கெரியர்ல நான் பிரேக் கொடுத்ததே கிடையாது. நான் முகூர்த்தம் டேட்ஸோ நான் ஒர்க் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஸ்கின் மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும். பேசிக் ஸ்கின் கேர் எடுத்தாலே ஃபைன் தான். வெட்டிங் கிட்ட வந்து ஒரு 1 month 2 months எடுக்கும்போது பெரிய டிஃபரன்ஸ் இன்னும் இருக்காது. ஒரு சில கிளைண்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியாது, எப்படி கேட்கணும்னு தெரியாது. அந்த மாதிரியும் இருக்காங்க ஆக்சுவலி நிறைய கிளைண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணும்போது நான் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணேன். என் வீட்டில் ஒரு சந்துக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே தான் ஸ்டார்ட் பண்ணது. நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுங்களேன். ஃபஸ்ட்டு வந்து வந்த உடனே நான் ஏர்ன் பண்ணணும்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது, அப்போவே சொல்லிடுவேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க இந்த மேக்கப் ஆர்டிஸ்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது? எப்படி இருக்குது அந்த ஜேர்னி? சஸ்டைன் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா ப்ராஃபிட் இருக்கும், சேம் டைம் லாஸ் இருக்கும், அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ப்ரஷஸ் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ரஷஸ் நான் ஒரு அரௌண்ட் ஒரு 10K ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் நான் என்னுடைய கிட் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40-50 மேபி அந்த ரேஞ்சில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். எல்லா மேக்கப் கிட்டும் நான் அந்த ரேஞ்சில் தான் வாங்கினது. 40K to 50K அரௌண்ட் அப்ராக்சிமேட்லி. இதுதான், ரொம்ப எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஆல்மோஸ்ட் 5 years மேலே ஆயிடுச்சு. நான் என்னுடைய இந்த மேக்கப் ஜேர்னியில் என்னுடைய கெரியரில் நான் பிரேக் கொடுத்ததே கிடையாது. ஸோ அதுதான் நான் வந்து பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். என்னுடைய ஒர்க் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் இருந்துகிட்டே இருக்குது. லைக் நான் முகூர்த்தம் டேட்ஸோ நான் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஏதாச்சும் ஒரு மேக்கப் ஒர்க் எனக்கு வந்துகிட்டே இருக்குன்றதோட நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். ஷூட்ஸாக இருக்கட்டும், லைக் எனி அதர் பர்சனலி க்ரூம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், லைக் எனக்கே மேக்கப் போட்டு நான் லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், லைக் ப்ளஸ் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் ஒரு பிரேக் எடுக்காமல் நான் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்ததுனால தான் இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணவே முடியும். நீங்கள் ஒன்ஸ் ஒரு பிரேக் எடுத்துட்டிங்கன்னா நம்ம பின்னாடி இன்னும் 100 பேர் இருக்காங்க, அவங்க வந்துடுவாங்க. செலிபிரிட்டிஸ்ன்னு வரும்போது அவங்க வந்து ஸ்கின் கேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் நார்மல் பீப்புள்ஸ்க்கு வரும்போது அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் ஒரு சில டிப்ஸ் இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். பேசிக் ஸ்கின் கேர் எடுத்தாலே ஃபைன் தான் அட்லீஸ்ட். ஏன்னா இம்மீடியட்டாக வந்து ஒரு ஃபியூ இயர்ஸாக நம்ம ஸ்கின் கேரே எடுக்காமல் வெட்டிங் கிட்ட வந்து ஒரு 1 month 2 months எடுக்கும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் இன்னும் இருக்காது. நான் மேக்ஸிமம் என்னுடைய பிரைட்ஸ் கிட்ட ஒரு 2-3 ரெக்வஸ்ட் மட்டும் தான் இருக்கும். ஃபேஷியல் ஹேர் மட்டும் ரிமூவ் பண்ண சொல்லுவேன். அதுவும் மெயின்லி அப்பர் லிப்ஸ் அண்ட் ஐப்ரோஸ் மட்டும் த்ரெட் பண்ணா ஃபைன் அப்படின்னுவேன். மற்றபடி இந்த சைட்ஸ்ல இருக்கிற ஹேர்ஸ் எல்லாம் பத்தி நான் வரி பண்ண மாட்டேன். பண்ணாங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட், இன்னும் நீட்டா இருக்கும். கம்பல் பண்ண மாட்டேன், இது கம்பல்சரி எடுத்தே ஆகணும், பட் பண்ணா என்ன ஆகும்ன்ற அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு கொடுப்பேன். பட் மேக்ஸிமம் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் அட்லீஸ்ட் எடுக்க சொல்வேன். இதுதான் மேக்ஸிமம் நம்ம பிரைட்ஸ்க்கு கொடுக்குற டிப்ஸாக இருக்கும். மேக்கப் போடும்போது உங்களுக்கு வர சேலஞ்சஸ் என்னவா இருக்கு நார்மல் ஸ்கின் டைப்ஸ்க்கு? ஒரு சில கிளைண்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியாது, எப்படி கேட்கணும்னு தெரியாது. அந்த மாதிரியும் இருக்காங்க ஆக்சுவலி நிறைய கிளைண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒர்க் ஆன் பண்ணும்போது மட்டும் நான் ஒரு கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுவேன். மீன்ஸ் அவங்களுடைய இன்புட்ஸே எனக்கு கிடைக்காது. மீன்ஸ் அவங்களுக்குமே சரியாக தெரியல, ஆனால் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா இது சரியாக கரெக்டான ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க இல்லையா சில பேர். அந்த மாதிரி ஒரு சில கிளைண்ட்ஸ் சொல்கிறேன், நாட் எவ்ரிபடி. ஏன்னா இப்போ எல்லாருமே மேக்கப் நாலேஜ் நல்லாவே தெரிஞ்சிருக்கு எல்லா பிரைட்ஸ்க்குமே. ஸோ இட்ஸ் ஈஸி அண்ட் ஹெல்தி தான். ஏன்னா என்ன வேணும்னு அவங்கள கேட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க் பண்ணுறது பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு ஹெல்தியாக தான் இருக்குது. பட் எதுவுமே தெரியல, ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்காங்க இல்லையா, அந்த பிரைட்ஸுக்கு ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது தனியாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? உங்கள் டீம் பற்றி சொல்லுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது நான் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணேன். என் வீட்டில் ஒரு சந்துக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே தான் ஸ்டார்ட் பண்ணது. அவ்வளோதான், ஒரு ட்ராலி ஒரு கிட்டு அவ்வளோதான் இருந்துச்சு என்கிட்ட. ப்ளஸ் வந்து ஸ்டுடியோவுமே அப்போது அந்த டைமில் கிடையாது. என்னுடைய கிளைண்ட்ஸ் வந்து ட்ரையல் வரணும்னா என் வீட்டுக்குள்ளே தான் வரணும், என் வீட்டுக்கு தான் வருவாங்க. இல்லைனா மேக்ஸிமம் நான் அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் ட்ரையலுக்கு. ப்ளஸ் ஷூட் பண்ணுறதுனாலும் நம்மக்கிட்ட பிளேஸ் இருக்காது இல்லையா. ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணது. ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணும்போது ஒரு நார்மல் பிளேஸாக தான் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறமா தான் ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் இன்டீரியர்லாம் ரெடி பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது. அப்போ தான் ஓகே, நம்மளால் சிங்கிள் ஹேண்டடாகவே மூவ் ஆன் பண்ண முடியல. ஸோ என்னுடைய டீமை வைடர் ஆக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் டீம் கொஞ்சம் கொஞ்சமாக லைக் நான் 1-2 பேர் அந்த மாதிரி ஹையர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ ஃபுல் டைமாக ஒரு 3 people கிட்ட இருக்காங்க.
ப்ளஸ் அது இல்லாமல் எனக்கு வந்து வாலண்டரியாக சொல்ல முடியுமா, லைக் அவங்க எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு வந்து எப்போ கேட்டாலும் நான் எப்போனாலுமே எனக்கு வந்து என் டீம் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ மில்டன் அண்ட் குகன் நம்ம கூடவே தான் இருக்காங்க. மில்டன் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, என்னுடைய டீம்லேயே மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம பண்ணுற செலிபிரிட்டி ஆர்டிஸ்ட் லைக் நம்ம ஏதாச்சும் ஒர்க் போக முடியலன்னா மில்டனுமே எடுத்து ஒர்க் பண்ணுறான். ரீசெண்டாக பார்த்துருந்தீங்கன்னா வைஷு அவங்க வெற்றி அஸ்வத் அவங்கள அதில் க்ரூமோட மேக்கப் எல்லாமே மில்டன் தான் பண்ணியிருந்தான். குகன் வந்து எனக்கு ஃபுல் டைமாக எனக்கு கூடவே இருந்து எல்லாமே அசிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போது ஹீஸ் ட்ரைனிங் ஆன் ஹேருக்கு. ஸோ அப்படி ஒருத்தரை ட்ரெயின் பண்ணி நம்ம பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் வித்யா எனக்கு ஃபுல் டைமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்கிட்ட தான் லேர்ன் பண்ணாங்க. அண்ட் ப்ரீத்தி என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்களும் இப்போ லேர்ன் பண்ணாங்க. அவங்களும் நம்ம கூட நம்மளுடைய டீமில் தான் சப்போர்ட் பண்ணி. அண்ட் பிரியா சாரி ட்ரேப்பர்ஸ் அவங்க ப்ளீஸ் அவங்க வந்து செப்பரேட்டாக பண்ணுறாங்க. ஆனால் எனக்குன்னு ஏதாச்சும் ஒர்க்கு ஷூட்ஸ்ன்னு வரும்போது நமக்கு நிறைய டைம் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த பிரைட்ஸ்க்கு வந்து சாரிக்கு அவங்க தான் ட்ரே பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னுடைய எல்லா செலிப்ரிட்டி ஒர்க் பண்ணும்போதும் சரி, ரொம்ப இயர்ஸாக என் கூட வந்து மணி ஹேர் ஸ்டைலிஸ்டோட நான் அவரோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ரெகுலராக. இஸ் அ பிக்கஸ்ட் சப்போர்ட் எனக்கு. அவருமே லைக் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவார், என்னென்னலாம் ஒர்க் பண்ணலாம், என்னை நிறைய மோட்டிவேட் பண்ணுறதும் அவரை நிறைய மோட்டிவேட் பண்ணுவார். அக்கா இதை பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோடையும் ரெகுலராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சிவான்னு சொல்லிட்டு சிவா ஹேர் ஸ்டைலிஸ்ட் அவங்க என்கிட்ட 1 day கிளாஸ் தான் லேர்ன் பண்ண வந்தாங்க. ஸோ அவங்களும் ஹேர் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸோ நிறைய டைம்ஸ் நான் என்னுடைய பிரைட்ஸ்க்கு அவங்களும் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து என்னுடைய டீம் வந்து கொஞ்சம் அப்படியே ரொம்ப பெருசாக வைடராக ஆயிடுச்சு. சம்ஜு, சகா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. யாரையாவது விட்டுருந்தா மன்னிச்சிடுங்க. கம்மிங் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுங்களேன். ஒரு 3 டிப்ஸ் நீங்கள் இதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் வரணும் அப்படின்னு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து வந்த உடனே நான் ஏர்ன் பண்ணணும்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அப்போவே சொல்லிடுவேன். மோஸ்ட்லி வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும், ஷூட் பண்ணணும், உங்கள் பேஜை டெவலப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான் எல்லாமே ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டாகிராம்னா உங்களுடைய ஒர்க்ஸை வந்து நீங்கள் ஷோகேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம தான் நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டே. ஸோ அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். நான் எப்போயுமே என்ன நினைப்பேன்னா, என்னை விட லைக் நிறைய பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் நம்ம பார்த்து வேந்திருக்கோம் இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் அவ்வளோ ரெகுலராக ஒர்க்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ நான் ஒன்று தான் நான் எனக்கு திங்க் பண்ணிப்பேன். நான் அதை தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சொல்வேன். அவங்களே அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பிரேக் இல்லாமல் அவ்வளோ கண்டினியூஸாக பேக் டு பேக் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்மலாம் இன்னும் எவ்வளோ பண்ணணும்? வெரி சிம்பிள். இதுதான் அடுத்தவங்களுக்குமே நான் சொல்கிறது. மேக்கப் ஆர்டிஸ்டாக வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வெளியே வரணும்னு ஆசை இருக்கும். பட் வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லாததுனால அங்கேயே இருந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம், பட் எனக்கு கெரியரும் முக்கியம். அது ரெண்டுத்துல எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிப்பாங்க இல்லையா? பிகாஸ் ஏன்னா ஃபேமிலியாக கெரியரா அப்படின்ற கொஷினே வந்து எனக்கு இப்போலாம் அந்த மாதிரி கொஷின் கேட்டாலே அது தப்போ இல்லை அதை நினைக்கிறதே அப்படின்னு. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். நம்ம வேலையே பண்ணாமல் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும்னா எப்படி ரன் பண்ண முடியும்? அதெல்லாம் ஒரு டைம் இருந்துச்சு. வீட்டில் ஹஸ்பண்ட் போயிட்டு வேலைக்கு வருவாங்க, நம்ம வீட்டிலேருந்து பார்த்துக்கலாம். அதெல்லாம் இப்போ கிடையாது. எந்த ஹஸ்பண்டும் இப்போ அப்படி சொல்கிறதும் கிடையாது, ஒய்ஃபும் அப்படி அக்செப்ட் பண்ணுறதில்ல. 2 பேரும் இப்போ வேலைக்கு போனால் தான் இப்போது லைஃப்பை ரன் பண்ண முடியுன்ற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் தான் வந்து உங்களுடைய லைஃப்க்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் உங்களை வந்து லைக் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். என்ன மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் பார்த்துக்க இல்லை அப்படின்னா அதில் நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய பர்சனல் பேக்ரவுண்ட் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே வந்து யங் டீமு. அவங்க இப்போ தான் ரீசெண்டாக லைக் அதான் 1 or 2 இயர்ஸாக தான் என் கூட ட்ராவல் பண்ணுறாங்க. பட் நான் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக கூட இருந்தது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ரேவதி, ரேக் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க. அப்புறம் மேரின்னு சொல்லிட்டு மேரி பிரைடல், அப்புறம் நாகு சலூன் வச்சுருக்காங்க. ப்ளஸ் கீர்த்தனா, இவங்க ரம்யா, இவங்கெல்லாம் வந்து நான் ஒர்க் பண்ண டைமில் அவங்களுமே எல்லாருமே மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. ஆனால் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இன்னொரு மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா இருப்போம். அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அவங்க கூடவே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குமே வந்திருக்காங்க. நிறைய டைமில் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் ஸ்டேஜஸில் நான் ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ண டைமில், நான் பெருசாக இந்த அளவுக்கு இல்லாத டைமில் என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணவங்க அவங்க தான். இப்போ எல்லாருமே அவங்களும் ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரெகுலராக நம்ம மீட் பண்ணலனாலும் அவங்களுடைய ஒர்க்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இப்படி தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய டீம் இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களுடைய பேஜ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு யங் டீம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு.
ஸோ இப்படி தான் நம்மளுடைய டீம் வந்து மூவ் ஆச்சு. ஆஸ் அ உமன் ஆண்டர்பனராகவும் சரி, ட்ரெண்டிங் மேக்கப் ஆர்டிஸ்டாகவும் சரி, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு உங்க கூட இந்த இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.